பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். நீட் மறுதேர்வு 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. டெலிகிராமில் வினாத்தாள் கசிவதாக தகவல்கள் பரவியதால் 22ஆம் தேதி வரை டெலிகிராம் செயலியை தற்காலிகமாக முடக்க மத்திய அரசு உத்தரவிட்டது. இதை எதிர்த்து டெலிகிராம் நிறுவனம் டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த கோர்ட் மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டது. நாட்டின் பாதுகாப்புக்கு டெலிகிராம் அச்சுறுத்தலாக உள்ளது. பயங்கரவாதம், இணைய குற்றங்கள், நிதி மோசடி, போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது என மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்தது. வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. நீட் தேர்வு முடியும் வரை டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்த மத்திய அரசின் முடிவு சரியானது. தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு 69A கீழ் ஒரு தளத்தை தடை செய்ய முடியும். மறுதேர்வுகளுக்கு முன் செயலியை தற்காலிகமாக தடை செய்வதற்கு போதுமான காரணங்கள் இருப்பதாகவும் நீதிபதி குறிப்பிட்டார். அவசர கால தடை குறித்த அரசின் உத்தரவு சிந்திக்காமல் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என உத்தரவிட்ட நீதிபதி தேஜஸ் கரியா டெலிகிராம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தார்.